அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், நாம் அனைவருமே பராத் நோன்பு பிடிக்கக்கூடியவங்களா நம்ம இருக்கிறோம். இந்த நேரத்தில் நோன்பு வைத்தவர்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம். அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை எதிர்பார்த்தவர்களாக, அல்லாஹ்விடத்தில் ரிசுக்கை எதிர்பார்த்தவர்களாக, இன்னும் அல்லாஹ்விடத்தில் தேவைகளையும் ஹாஜத்துக்களையும் எதிர்பார்த்தவர்களாக நாம் அனைவருமே நோன்பு வச்சுருக்கோம். நோன்பாளியாக இருந்து கொண்டு இந்த 4 திக்ரையும் நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துவா செஞ்சீங்க அப்படின்னா, வருடம் முழுவதும் நீங்கள் கேட்கக்கூடிய துவாக்கள் உங்களுக்கு அங்கீகரிக்கப்படும். வருடம் முழுவதும் ரிசுக் உங்களை தேடி வரும். அது மட்டும் இல்லை, உங்களோட ஒட்டுமொத்த பாவங்களையும் அல்லாஹ்தாலா மன்னிச்சிருவான். இன்னும் நீங்கள் எப்படிப்பட்ட பெரு வாழ்க்கையை, அதிர்ஷ்ட வாழ்க்கையை நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு தொடங்க ஆரம்பிக்கும். ஏன்னா பராத் என்பது சாதாரணமான நாள் கிடையாது. அதுலேயும் நம்ம ஒரு நோன்பாளியாக இருந்து கொண்டு இந்த அமலை செஞ்சோம் அப்படின்னா கூடுதலான சிறப்புகள் கிடைக்கும். இப்போது அந்த சிறப்புகளை கொடுக்கக்கூடிய அந்த திக்ருகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச திக்ரு தான். ஆனால் இன்றைய தினத்தில் நம்ம ஒரு நோன்பாளியாக இருந்து கொண்டு இதை ஓதணும் அப்படின்னா இன்னும் சிறப்பு. அது மட்டும் இல்லை, இதனுடைய பலன் நமக்கு வருடம் முழுவதுமே நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. எனவே பெரிய ஹாஜத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா இந்த 4 திக்ரையும் இன்ஷா அல்லாஹ் நோன்பு வச்சவங்க நீங்கள் நோன்பு திறக்கிறதுக்குள்ளே நீங்கள் ஓதி முடிச்சுட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அந்த திக்ருகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல சிறந்த இஸ்திக்ஃபார் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலைஹி அப்படிங்கிறத நீங்கள் 100 முறை ஓதிக்கோங்க. இஸ்திக்ஃபார் என்பது ஏராளமான சிறப்புகளை நமக்கு கொடுக்கக்கூடியது, துவாக்களை அங்கீகரித்து கொடுக்கக்கூடியது. அடுத்தது அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் வபாரிக் அலா சையிதினா வ மௌலானா முஹம்மதின் அப்படிங்கிற இந்த செலவாத்தை நீங்கள் 100 தடவை ஓதிக்கோங்க. செலவாத்தும் துவாக்கள் அங்கீகரிக்கக்கூடியது தான். அது மட்டுமல்ல, நம்மளோட வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடியது. அடுத்தது 3வது, நம்ம எல்லோருமே ஓதி பலனடைந்த நபி யூனுஸ் அலைஹி வஸல்லம் அவங்க மீன் வயிற்றில் இருந்து ஓதியது. அல்லாஹ்தாலா சத்தியமிட்டு சொல்கிறான், இந்த ஒரு வார்த்தையை எந்த அடியார் ஓதி கேட்டாலும் நான் அவங்களுடைய துவாவை அங்கீகரித்து கொடுப்பேன் அப்படின்னு. அப்படிப்பட்ட வார்த்தை தான் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இதையும் நீங்கள் 100 தடவை நீங்கள் ஓதிக்கோங்க. இது நம்மளோட பாவங்களை மன்னிக்கக்கூடியது, நம்மளோட துவாக்களை அங்கீகரித்து கொடுக்கக்கூடியது, நம்மளோட வாழ்க்கையை வளமான பாதைக்கு கொண்டு செல்லக்கூடியது. அடுத்தது அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் கரீமுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. இதுவும் இஸ்திக்ஃபார் தான். இதை நம்ம அதிகம் இந்த நாட்களில் நம்ம ஓதக்கூடியவங்களா நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மளோட அனைத்து பாவங்களையுமே அல்லாஹ்தாலா மன்னிச்சிருவோம். இது பாவ மன்னிப்புக்காக கட்டாயம் ஓதணும். பாவ மன்னிப்பு அப்படிங்கிறதே நம்மளோட பெரு வாழ்க்கையினுடைய தொடக்கம் தான், அதிர்ஷ்டமான வாழ்க்கையினுடைய தொடக்கம் தான், அல்லாஹ்வை நெருங்குவதற்கான ஒரு வழி தான். கண்டிப்பாக இந்த திக்ரையும் நீங்கள் 100 தடவை ஓதிக்கோங்க. இந்த 4 திக்ரையும் ஓதிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேளுங்க. அல்லாஹ்தாலா அப்படியே உங்களுக்கு கபூலாக்கி தந்துடுவான். எனவே இந்த ஒரு பதிவு உங்கள் எல்லோருக்குமே பிடிச்சிருந்தது, மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களோட மேலான துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.